இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். கோவக்காயில் எத்தனையோ விதமாக செய்யலாம். பிரியாணி செய்யலாம், குழம்பு செய்யலாம், குருமா செய்யலாம், நிறைய ஐட்டம் செய்யலாம். இன்றைக்கி நான் வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வலுவழுப்பு இல்லாமல் நல்லா பொது பொதுன்னு இருக்கிறது எப்படி நல்லா வரவரன்னு அந்த காய் இருக்கணும். பொரியல்னா வரவரன்னு இருக்கணும். இது வந்து தண்ணி உள்ள காய், தண்ணி சத்து உள்ள காயெல்லாம் வந்து கொலன்னு ஆயிரும். அப்போ அந்த கொழப்பு வராமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோவக்காயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கோவக்காயை 4 நாளாக கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். அதில் எடுத்து இந்த காம்பை வெட்டிட்டு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா இதேமாரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரே மாதிரி. இப்போ இந்த கோவக்காயை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். இது வந்து தண்ணி சத்து உள்ள காய். இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது நல்லா வரன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ஃப்ரை பண்ணும் பொழுது கொதனே இருக்கும். நம்ம அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வரன்னு இருக்காது. அதனால் இப்போ கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். கலக்கிட்டு இது மாதிரி லைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சி விட்டு இப்படி கலக்கி வைங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காயெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுக்குவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர ஊறட்டும். அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். மூடி வச்சுருவோம். இப்போ இதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பொடியாக நீல சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சலன்னு எப்படி நிற்கிது பாருங்கள். தண்ணி விட்டு பாருங்கள், கீழே எல்லாம் சலன்னு இருக்குது. அதனுடைய தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி வலுன்னு வந்து நிற்கிது பாருங்கள். அதுக்கு தான் அந்த உப்பு போட்டு ஊற வைக்கிறது. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கனால அந்த பிசுப்பு தன்மை போயிடும். ரெண்டாவது அந்த தண்ணியெல்லாம் வெளியில் கசிஞ்சு வந்துடும். வறுக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இப்படி நல்லாவே பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நுரை வருது பாருங்கள். ஊறின உடனே அது பிணைஞ்சோடனே அதில் இருக்கிற அந்த வருங்க எப்படி சாறு வருது பாருங்கள். இந்த மாதிரி அது சாறு வரணும். அப்போ தான் இந்த கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் மட்டன் மசாலா, கருவேப்பிலை, வரமிளகாய். இந்த வரமிளகாயை சுட்டு வச்சுருக்கிறேன். நல்லா சுட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறினோடனே நல்லா மொறுன்னு வந்தோடனே உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. மிளகா தூள் போட போகிறதில்ல. இதுதான் மிளகா சில்லி தான் போட போகிறோம். இதை வந்து 1-2 இடித்து போடணும். இப்போ இன்றைக்கி என்ன டிப்ஸ்னா, நம்ம வந்து சமையலுக்கு நிறைய ஐட்டத்துக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைவை போட்டுக்கிறோம். அப்பப்போ அரைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ரெண்டாவது கரண்ட் இருக்காது. இல்லாட்டி அம்மியில் வச்சு அரைக்கணும், இல்லாட்டி நக்கணும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 1/4 வாசி இஞ்சின்னா 3/4 வாசி பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு எடுத்து நல்லா அரைச்சி ஒரு டப்பாக்கில் போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து பிரிச்சுக்குள்ள வச்சுட்டிங்கன்னா 6 மாதமாக இருந்தாலும் கெடாது. நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ திருக்கை மீன் பிரட்டல். இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு அம்மா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷாக இருக்குது, நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கார் 123 காஞ்சனா அவங்க வந்து ரோட்டு கடை தக்காளி சட்னி செய்தேன், சூப்பர் டேஸ்ட் அம்மா, திருக்கை மீன் இதுவரை சாப்பிட்டதில்லை, பார்க்கும்போதே சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ஸ்ரீஜா, வாவ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டுடே, சூப்பர் மார்க்கெட், நைஸ் ஷேரிங், என்ஜாய்ட் யுவர் மார்க்கெட் விசிட், குக்கிங் அமேசிங் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ராதிகா அவங்க வந்துட்டு மீன் மண்டை குழம்பு வச்சாங்களாமா, சூப்பராக வந்திருக்குமா, கலரும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து பிஸ்மி, வணக்கம் அம்மா, மிகவும் அருமையான திருக்கை மீன் வறுவல்,
நீங்கள் மீனை சுத்தம் செய்வது மிகவும் அருமை, வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அம்மா. நீங்கள் செய்து காட்டியது போல் ரோட்டுக்கடை தக்காளி சட்னி நான் செய்து பார்த்தேன், மிகவும் அருமையாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், நீங்களும் செஞ்சு பாருங்கள், மற்றவங்க யாரும் செய்யலைனாலும் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே அந்த தக்காளி சட்னி சூப்பராக இருந்தது. அடுத்து அனிதா பிரணவ், அவங்க போன வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து ஒரு லைன் பாட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை பாடியே காமிச்சிருந்தேன், அதனால் நீங்கள் பாடிய விதம் அருமையக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். திருக்கை மீன் குழம்பு டேஸ்டி அம்மா, இந்த மீனிற்கு ரெக்கை இருப்பது போல இருந்தது, இந்த மீனின் சுவையை சுவைப்பதற்காக நானும் ரெக்கை கொண்டு பறக்கிறேன் அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்த்திகா சதீஷும் திருக்கை மீனை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக காமிச்சிருக்கீங்கம்மா. மீனை சுத்தம் செய்யும் பொழுது ஈரல் காமிச்சிங்க, சூப்பர் அப்படின்னு போட்டிருந்துருக்காங்க. மண் பாத்திரத்தில் செய்த திருக்கை மீன் பிரட்டல் நீங்கள் பண்ணும்போதே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது, அருமை அம்மா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து முல்லை ஜெய், வணக்கம் அம்மா, மீன் மார்க்கெட் சூப்பர், திருக்கை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்தை பிறந்தப்ப செய்து கொடுத்தாங்க, பூண்டு போட்டு குழம்பு செய்வாங்க, ரொம்ப பிடிக்கும் அம்மா, மீன் அருமையாக சுத்தம் செஞ்சு காட்டினீங்க, திருக்கை மீன் பிரட்டல் நீங்கள் செய்யும் போதே நாவில் எச்சி ஊறுதுமா, சூப்பர், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தன்வீர் இர்ஃபான், அவங்களும் இன்று போல் என்றும் உங்கள் வெற்றி பயணம் தொடர மகிழ்ச்சியாய் படர என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். போதும் அளவு விட்டிங்கன்னா எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் போல் சீரகம். இப்போ சீரகம் ஓரளவு லைட்டாக பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற காயை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. அதில் இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா புழிஞ்சிடுங்க, அந்த தண்ணி புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. காயத்தான் எண்ணெய்க்கில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காய்க்கில் இந்த நம்ம தாளித்த அந்த வாசம், அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே பூந்து இந்த பிசுபிசுப்பு தன்மை வர விடாமல் பார்த்துக்கோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ரைட்டாக அந்த வெண்டைக்காயில் மாதிரி வலுவழுப்பு இருந்தது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாருங்கள். போயிடுச்சு, நல்லா சுருங்கிட்டு இருக்குது. வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய் வதங்கையில் இந்த வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்படி கிண்டி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டிக்கங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சுருந்தா கொதன்னு வெந்து போயிடும். அதனால் அப்பப்போ திறந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாயை நான் காம்பெல்லாம் கிள்ளிட்டு மிக்சி சாரில் போட்டு லைட்டாக 1-2 அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிக்கிட்டே வருது. காயை எடுத்து நீங்கள் பிடிச்சி பாருங்கள் வெந்துருச்சான்னு. இப்படி பிடிச்சி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா மூட வேண்டாம். பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. இனிமேல் நம்ம மூடி வச்சோம்னா மறுபடியும் குழன்னு ஆகும். இனி மூடி வைக்காமல் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் போகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சில்லி பேஸ்ட் பொடியை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்பவும் காரம் இல்லாமல். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் எப்போதுமே கொஞ்சம் போட்டுக்குவோம். அதனால் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி மிளகா அந்த பொடியை மட்டும் போட்டாலே போதும். இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலையெல்லாம் உள்ளே இறங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் நல்லா சுருண்டுருச்சு. இந்த மாதிரி இப்போ அவ்வளோதான், நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸாக சூப்பராக பண்ணி காட்டியிருக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா வரன்னு காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது அந்த காரம், அந்த மணம் அவ்வளோ அருமையாக இருக்குது. செய்யும் பொழுதே வீடே மணக்குது. அந்த ஒரு வாசனை எல்லாம் அந்த எண்ணெய்க்கில் காய் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால அந்த வீடே மணக்குது. அந்த காய் அந்த எண்ணெய் சேர்ந்து சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோவக்காய் வாங்கினா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி. வாழ்க வளமுடன்.